Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, உடல் ஆரோக்கியத்தை குறித்து தியானிக்கையில் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நாகமான் என்ற ஒரு போர் வீரன், சக்தி வாய்ந்தவன், திடம் உள்ளவன், பலம் உள்ளவன், சாதிச்சவன், போர்களை வென்றவன், 1000 கணக்கிலே எதிரிகளை கொன்று போட்டவன். அவனுக்கு என்ன ஆச்சு? பயங்கரமான குஷ்டரோகம். ஐயோ, அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ராஜாக்களை கூட ஒதுக்குன காலங்கள். ராஜாக்கள் கூட தனியா தான் வாழணும். அவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள அவங்க சபிக்கப்பட்ட மனிதர்கள். தெய்வ பிள்ளைல சபிக்கப்பட்ட மனிதர். இவன்ட்ட பொன்னும் பொருளும் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அதிகாரம் இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளாய் நோய் இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரவங்க, நிறைய காசு இருக்குது, கோடிக்கணக்கில் காசு இருக்குது, லட்சக்கணக்கில் காசு இருக்குது, பெரிய பெரிய சிஓவா இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, பெரிய சம்பளத்துல வேலை செய்யறாங்க, பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஆடி கார் எல்லாம் இருக்குது. ஆனா உடல் சுகம் இல்ல. இன்னைக்கு உடல் சுகம் இல்லாதவன் கஷ்டப்படுகிறான். Many people, they are very rich, very richest people, but they don't have a proper health. They have wealth, but there is no health. Because of that, they lose the peace of mind. They are not satisfied with their being. They lack something. They want something. They want someone to heal them. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு யாரோ என்ன சுகப்படுத்துவாங்களா? யார் என்ன சுகப்படுத்துவாங்க? We spend lakhs of rupees for treatment, but no use. At the end, funeral is conducted. கடைசியில நிறைய லட்ச கணக்கில் நம்ம செலவு பண்ணிட்டு கடைசியில என்ன ஆகும்? நம்ம ஃபியூனரல் சர்வீஸ்க்கு தான் கொண்டு போய் சமாதி வச்சுட்டு தான் வருவோம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க. அதுக்குதான் ஆண்டவர் எனக்கு தேவனுடைய ஞானத்தை கொடுத்து இந்த பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று கூறியிருக்கின்றார். ஆனா இன்னும் நான் ஆழமாய் அதுக்குள்ள வரணும் என்று காத்திருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே. அதனால நாமான் எல்லா சௌந்தரியங்களையும் உடையவனாக இருந்தான். Today many rich people, they suffer physically and psychologically. They get into depression. They have everything. They have lot of food around the table, but they are not able to eat. And what is eaten is not getting digested. நிறைய டேபிள், நிறைய சாப்பாடு இருக்குது பல பணக்காரவங்கள்ட்ட. ஆனா அதை சாப்பிட முடியல. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது திரும்பி வந்துருது, இல்ல செரிக்க மாட்டேங்குது. தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாமானும் அப்படிதான், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் கடைசியாக என்ன நடக்கிறது? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோர்தான் நதியில் 7 முறை குளித்த பின் முழுமையாக குணமடைந்தார். The healing is within you. The healing is in you. The healing is by our Lord Jesus Christ. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ கஷ்டப்படுறியா, வேதனைப்படுறியா? ஓடி வா, நான் உன்னை சுகமாக்குறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். வாடி வா. இல்ல உன்னால எங்க ஓடி வரணும் தெரியலையா? ஃபாதர் டேவிட் ஓடி வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியின் கிருபையினால் நீ சுகம் அடைவாய், நீ பலம் அடைவாய், உனக்கு சக்தி வரும், நீ இழந்ததெல்லாம் நீ பெறுவாய், உன்னுடைய மன சந்தோஷம், மன நிம்மதி அனைத்தையும் நான் கொடுப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் கூறுகின்றார். அவர் சத்தியம் உள்ளவர், நித்தியம் உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், சகல சர்வ அதிகாரி. அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம சுகமானதை போல நீயும் சுகம் அடைவார். ஒருவேளை டவுட்டா இருந்துச்சுன்னா நீ எனக்கு போன் அடி, உனக்கு நான் வழிகாட்டுவேன். தேவன் உன்னை சுகமாக்குவார். வெற்றி நிச்சயம், வாழ்வு நிச்சயம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம்.
சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உங்களுடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.